அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம், இப்போ கங்கையில போய் நீராடினா நம்மளோட பாவம் எல்லாம் குறையும் அப்படின்னு. இது எந்த மாதிரியான? உண்மையிலே பாவம் குறையுமா? ஏன்னா இப்போ நீ ஊர்பட்ட பாவம் பண்ணிட்ட. நீ ஆடு துண் வெட்டுவ, கோழி வெட்டுவ, 10 பைசா வட்டிக்கு கொடுப்ப, நிறைய பணம் சம்பாரிச்ச. கங்கையில் போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துடும். திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, உன் பணம் இருக்குது பாரு, அதெல்லாம் உந்துன்னு நினைக்கக்கூடாது. நினைக்கலன்னா பாவம் போவோம். ஆனால் அங்கே குளிச்சுட்டு மொத்தமாக வாரி போட்டுக்கணும் உட்காந்துக்கிறீங்கன்னா எங்கே பாவம் போவோம்? இது ஒரு பிரம்மை. ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உன்ன மாதிரியே தான், சாமி கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும். ஆமாப்பா போவோம். நான் குளிச்சுட்டு வந்தேன் சாமி. நீ எப்போ கங்கையில் குளிச்ச அப்படின்ட்டு. என்ன சாமி நான் குளிச்சேன்? ஆடப்பாவி, உன் பாவத்தெல்லாம் கைட்டு மத்தில் எழுத மாட்டிட்டு குளிச்சுட்டு இடத்து மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா மனிதன் கங்கையில் போகிறான், இவன் எதை சாப்பிட மாட்டான். வண்டக்காய் போட்டால் குழந்தைக்கு இவன் சாப்பிட மாட்டான் வீட்டில். அதனால ஒரு வண்டக்காய் வாங்கி அந்த கங்கை ஆற்றுல விட்டு நான் பாவத்தை விட்டுட்டுங்கன்னு. வண்டக்காவோட பாவம் மஞ்சு சொல்லுமா? சரிதான். ஒரு கத்திரிக்காய் விடுவான், அதுவா பாவம் மஞ்சு? நான் என்ன சொல்கிறேன், உடல் பாவம் மஞ்சு. 2 கட்டை வரல வெட்டி கங்கையில் விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது. உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம்? இது உன்னையே நீ ஏமாத்திக்கிற வழி இல்லையா? அதனால பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீ இருந்த செயல்லேருந்து மாறுபட்டு இருக்கணும். நீ ஒரு 4 பில்டிங் வச்சுங்கிற, நிறைய பாவத்தை பண்ணிட்ட. சரி, இப்போ பாவத்தை நீ ஒழிக்கணும், என்ன பண்ணணும்? 4 பில்டிங்கை விற்று ஊருக்கோசம் செலவு பண்ணணும். நீ பிச்சை எடுக்கணும். அப்போ என்ன ஆச்சு? உன் பாவத்தை எந்த உலகத்தில் சம்பாரிச்சியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை செய்து பாவத்தை அழிச்சிட்டேன். நானாக இருக்கிறேன்னு நிற்கணும். அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம். நல்லா பேசிட்டு போயிட்டேன். அங்கே 20 பைசா வெட்டி, ஸ்பீடு வெட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்கே பாவம் போகிறது சொல்லு? ஆத்மா வணக்கம் சாமி. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். நான் திருவாரூர்லேருந்து வரேன். எங்க? திருவாரூர் சாமி. ஊர் திருவாரூர், தாம்பரத்தில் இருக்கேன். ஐயா ஒரு வழிபாட்டு பாடல் சொல்லி கொடுத்துருக்காரு சாமி, மனத்தின் ஒடுங்கின்னு. ஆமாம். அந்த பாட்டோட விளக்கத்தை பார்த்தா நம்ம பாடம் அப்படியே ஒவ்வொரு பாடமும் வருது சாமி. மனத்தில் ஒடுங்கின்னா முதல் பாடம் வருது. தூய ஒளி கிளம்பி துன்பமெல்லாம் தீர்த்துனா 2வது பாடம் வருது. தாயை காட்டிங்கிற போது ஜீவஜோதி பாடம் வருது. தந்தையுடன் சேருங்கும் போது 4வது பாடம் நாத பாடம் வருது. அதோட முழுமையான விளக்கம் கொடுங்க சாமி. அந்த ஒரு பாடல்ல ஐயா கொடுத்த 18 பாடம் அதில் இருக்குது. இந்த பாடங்கள் எதற்காக பண்றோம்? ஆண்டவனா அடையணுமா? இல்லை அங்கே கூட்டு வச்சு எப்போ இந்த பாடம் பண்ணால் உனக்கு நாளைக்கே ஆண்டவனோட தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறோமா? இல்லை. அப்போ எதுக்காக இந்த பாடங்கள்லாம் சொன்னால், நான் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நான் மனமாக இருக்கிறேன். அந்த மனமாக இருக்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மனசை கொண்டு நீ எதுவாக இருக்கிறேன்னு கேள்வி வரும்போது, இப்போ நான் மனமாக இல்லை, மூச்சாக இருக்கிறேன். அப்போ அந்த மூச்சை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ எதுவாக இருக்கிற அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஆன்மாவாக இருக்கிறேன், நான் ஜோதியாக இருக்கிறேன், நான் நாதமாக இருக்கிறேன். எப்போ புரியும்? மனமாக இருந்த ஒருத்தன் மூச்சு காற்றான உயிராக மாறும்போது ஆன்மான்றது வெளிப்படும். அந்த ஆன்மான்ற உணர்வு வரும்போது தான் ஜோதியாகவும் நாதமாகவும் வரும். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை எதுனா, ஊமனம் உலகத்தை பார்த்துன்னு உக்காணுக்குது. அப்போ இந்த உலகத்தை பார்த்துன்னு உக்காணுக்கு அந்த மனசை உன்னை பார்த்து திரும்புறதுக்கு ஒரு வழிமுறை தான் இந்த பாடம். இந்த பாடம் பண்ண அதுக்கு உலகத்தை பார்க்கறதுக்கு சலிப்பு ஏற்பட்டு உன்னை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். முன்ன என் பொண்டாட்டிக்கிட்டையும் என் பிள்ளைங்கிட்டையும் சகஜமாக பேசுவேன். அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு இனிமையாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பேச மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டோமானதெல்லாம் போய் இப்போ அவங்க பேசினாலே எனக்கு தேனா வந்ததெல்லாம் போய் இப்போ ஈயச்சல் காய்ச்சி ஊற்றுற அளவுக்கு வருது. காரணம் என்ன? உலகத்தை பார்த்துருந்த மனம், என் குடும்பமே பார்த்துன்னு இருந்த இந்த மனம் இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு என்னை நோக்கி திரும்பி பார்க்குது. அப்போ என்னை நோக்கி திரும்பி பார்க்கும்போது இந்த உலகம் எனக்கு கசக்குது, என் குடும்பம் எனக்கு கசக்குது, என் பொண்டாடி எனக்கு கசக்குறா,
என் பிள்ளை எனக்கு கசக்குது. இதுக்கு காரணமானது எது? என் மனம் எனக்குள்ள ஒடுங்கும் போது இந்த நிகழ்வு வருது. அப்ப இங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது? அப்ப அது காரணம் என்ன? ஐயா கொடுத்த பாடம் அந்த மனசை அந்த மனசுக்குள்ளேயே ஒடுக்க வைக்குது, அதை அழிக்கல. அப்ப ஒடுங்கினா என்ன பாவம்? மனத்தினில் ஒடுங்கி மாயைன்றது நீங்கிடும். நீ யார் என்ற கேள்விக்கு நான் ஒரு ஆன்மா, நான் இந்த பிரபஞ்சத்துல ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவு வரும். நான் இறைவனுடைய கோடிக்கணக்கான சொரூபத்துல நான் ஒரு தூசு அப்படின்ற ஒரு ஒரு உண்மை புரிய வரும். புரியுங்களா? மனத்தினில் ஒடுங்கி மாயை நீங்கினா இந்த செயல் வரும். அப்ப மாயை நீங்கினா என்ன பாவம்? தாயை காட்டி தந்தையுடன். தாய் வந்தா எப்படி வருவா? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வருதுன்னா எப்படி வரும்? எப்படி சாமி வரும்? ஒரு ஆண் குழந்தையும் வருது, ஒரு பெண் குழந்தையும் வருது. எப்படி வரும்? ஒரு ஆண் குழந்தை எப்படி வரும்? சத்தமே இல்லாம வரும். அது காலடி எடுத்து வைக்கிறது நமக்கு மெயினூட்டா கேட்ட. ஆனா ஒரு குழந்தை, பெண் குழந்தை வந்தா எப்படித்தமா இருக்கான்? ஜல்லு 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 ஜல்லுன்னு வரும். நீ பாவத்துல மேல் நோக்கி போக போக உனக்குள்ள இருக்கிற அந்த தாய் ஜல்லு 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 நாதமா வெளியே வருவா. மனத்தினில் ஒடுங்கி மாயெல்லாம் நீக்கி தாயை காட்டி உனக்கு நாதத்தை காட்டினாதான் தந்தை யாருன்றதே தெரியும்டா. நாதத்தை உணர்வாத ஆன்மா தன்னோட பலத்தை இழக்காது. நாதத்தை பார்க்காத மனம் தனக்குள்ள ஒடுங்காது. அப்ப நாதத்தை உணர்ந்தா தலைவனை காட்டி கொடுக்கும், அப்பனை காட்டி கொடுக்கும். அப்ப முதல்ல யாரை பார்க்கிறோம்? தாயை பார்த்தாதான் தந்தையை பார்க்க முடியும். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்துட்டா என்ன ஆகும்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை அள்ளி அனுப்பிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிறவின்றது இல்லாத பேரானந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்காக தான் பாடம் கொடுக்குறாரு. இதுக்காக தான் அந்த 5 வரியில இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை ஒலிக்க வச்சுக்கிறாரு. அப்போ சீடர்கள் தான் இதை சொல்லுவாங்க, ஞானிகள் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? இதுதான் சாமி ஐயாவோடைய எல்லா பாடமும் இந்த 5 வரிக்குள்ள அடக்கமாயிருக்கு. ரெண்டாவது கேள்வி சாமி, இப்போ இறைவன்லாம் வந்து சிவபெருமான் இருக்காரு, ஒரு திரிசூலம் வச்சிருக்காரு. திரிசூலம் வச்சிருக்காரு சிவபெருமான். முருகப்பெருமான் வேல் வச்சிருக்காரு. ஆமாம். நான் யோசிக்கும் போது உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, திரிசூலங்கிறது அந்த நாடியை தான் குறிக்குது. இடகலை பெண்களை சுழுமுனை நாடியை தான் குறிக்குது. வேலுங்கிறது சுழுமுனை நாடியை தான் குறிக்குது. கிட்டத்தட்ட வேலை நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுக்குற பாடம் அப்படியே ஒரு வேல் வடிவில் தான் இருக்கிறாப்புல தோணுது. இப்போ சிவராஜ யோக பயிற்சி ஐயா கொடுக்குற பயிற்சி, அதை பார்க்கறதுக்கு ஒரு வேலை நம்ம கையில் கொடுத்தாப்புல தான் இருக்குது. அந்த பயிற்சியை உணரும் போது இது உண்மைதானே சாமி? உண்மைதான், உண்மைதான். நீங்கள் கையில் சூலத்தை பார்த்துருக்கீங்களா? சூலத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. சூலத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2 வடிவம்னா நேரம் கூறாக இருக்காது. ரெண்டுமே இப்படி வளைஞ்சு போயிருக்கும். ரெண்டுமே வளைஞ்சிருக்கும். ஒரு நடுவில் இருக்கிற அந்த சூளம் மட்டும்தான் நேரம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ குத்தனை எதை வச்சு குத்துவாங்க? இந்த 2துலேயும் மனுஷனுக்கு எதுவும் ஆகாது. நேராக இருக்கிற பொருள் குத்தம். இந்த 2மே எது? இடைகளை பிங்களை என்ற மூச்சு. அது எங்குமே என்ன பண்ணுது? இறைவனை போய் சேராமல் வெளி உலகத்தை போய் சேருது. அப்போ இறைவனை போய் சேரணும்னா என்ன பண்ணோம்? இந்த 2 மூச்சையும் ஒன்றாக்கி நடுவு மூச்சான சுழுமுனையில் ஏற்றினா அதுதான் உன்னை கொண்டு போய் இறைவனை போய் சேர்க்கணும். இது 2த்தையும் வளைச்சிட்டாங்க. நேராக இருக்கிற மூச்சுக்கு நேராக காட்டிட்டாங்க. அப்போ நம்ம எதை பிடிச்சா இறைவனை போய் சேருவோம்னா, சுழுமுனை நாடிய அந்த அக்கினி கலையை பிடிச்சா மட்டும்தான் இறைவனை காட்டி கொடுக்கும். இந்த 2 மூச்சும் உலகத்தை காட்டி கொடுக்கும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரியாமல் மதில் மேல் பூனையாக நம்ம வாழ்க்கையை மாற்றி மாற்றி விடும். இதுதான் சாமி அங்கே அடையாளம். கையில் இறைவன் கையில் இருக்கிற எல்லாமே ஞானத்தோட வடிவம். ஞானம் இல்லாத ஒரு பொருள் இறைவன்கிட்ட இல்லை. ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை. புரிஞ்சிக்கனா ஒரு பொருளையும் 1000 விளக்கங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதை முருகன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டான். ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் அவன் முருகன். ஒன்று சேர்க்காத வரைக்கும் அவனுக்கு பேர் முருகனே கிடையாது. அவன் தனித்தனியாக கிடக்குறான். 6 வீட்டில் 6 படுக்கை போட்டு படுத்துட்டான். நான் தான் என் மூச்சு காற்றை கொண்டு போய் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்து
அப்புறம்தான் தாய் ஒன்று சேர்ப்பான். அப்போ தான் அவனுக்கு பேர் சண்முகன். அப்போ ஒன்று சேர்ந்துட்டா அங்கே 2 கலைக்கு வேலை இல்லை, ஒரே கலையாக ஓடிட்டுருக்கோம். அதை தான் ஒரே வடிவத்தில் முருகனானவன் வேல் பிடிச்சிட்ருக்கான். இது எல்லாம் அதுக்கு தான் அவனுக்கு பேர் ஞான பண்டிதர். வேற யாருக்கும் ஞான பண்டிதன்ற பேரே கிடையாது. முருகனை கும்பிடாத ஒரு சித்தனே கிடையாது, முருகனை கும்பிடாத ஒரு மகானே கிடையாது, ஒரு ஞானியே கிடையாது. அதனால தான் ஐயா யார் கட்டினாரோ இல்லையோ முதல்ல முருகனுக்கு கட்டினார். முருகன் தான் ஞானத்தோட அடையாளம். ஏன்னா நீயும் நானுமே முருகனோட அடையாளம் சாமி. நமக்குள்ளதான் முருகன் தனித்தனியாக கிடக்கிறான். வாழ்நாளில் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டோம்னா நமக்கு பிறவியும் இல்லை, மொத்தம் தான் முக்தி தான். சேர்த்துருவோமா ஒரு நாள்? கண்டிப்பாக சேர்ப்போம், குருவோட அருளால். கண்டிப்பாக சரியா? கண்டிப்பாக. அப்புறம் சாமி ஐயா சொல்லியிருக்காரு, இந்த முருகன் சிவன் அம்பாள் எல்லாமே உடம்புக்குள்ள இயக்கம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போ நம்ம பாடம் பண்ணும்போது சல்லுன்னு ஒரே தடவை மேலே தானே சாமி ஏறுது, அது இயக்கம்னா அது புரியலையே சாமி. ஒரு இடத்துல நின்று இயங்கினா தானே இயக்கம் இல்லை சாமி, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியல சாமி. இப்போ எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கினது, நாம் விஞ்ஞானியாக இல்லைனாலும் நாமளும் ஏற்றுக்கினது ஒரு விஷயம். கடலில் இருந்து மட்டும்தான் மழை துளி ஆவியாகி அது ஊருக்குள்ளே வந்து மழையாக பெய்யுது. கடலில் இருக்கிற தண்ணி உப்பெல்லாம் கீழே வச்சுட்டு வெறும் தண்ணி மட்டும் ஆவியாகி அதை மேகம் கொண்டு வந்து ஊருக்குள்ளே சேர்க்குது. இது எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை மாற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் யாராவது பார்த்தோமா? இல்லை சாமி, யாரும் பார்க்கல. ஆனால் நம்புகிறோம் இது நடக்குது, இதுதான் உண்மை தெரியும். ஆனால் யாரும் பார்க்கல. அதே போல் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கத்தை உணர முடியாத தன்மை நடக்கும். எல்லாத்தையும் நமக்கு உணரக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கும், ஆனால் அங்கே வேலை நடக்காமல் இல்லை. இந்த பாடத்தை நீ தொட்டனா உன்னால் உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் பாடத்தை முறையாக செய்ய செய்ய இயக்கங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உணர்றதுனால ஒருவேளை அங்கே மட்டுமே நடக்குதோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். இங்கே நடக்குதுன்னா இவ்வளோ தூரத்தையும் நடக்காமல் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே உணரக்கூடிய நம்மளால் இந்த இடத்துல உணரக்கூடிய தன்மை வரல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் ஃபோக்கஸ் பண்ண இன்னும் நம்ம செதுக்க உடலில் நடக்கக்கூடிய எல்லா செயலையும் உணரக்கூடிய அறிவு, அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி அந்த ஞானம் இல்லை, இன்றைக்கி இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது, அதே பெரிய விஷயம். இன்னும் நம்ம போக போக இன்னும் பெரிய பெரிய நிலைகளை உணரக்கூடிய தன்மை வரும். அப்போ அதெல்லாம் புரிஞ்சிடும். ஆமாம், சரியா? நல்ல சாமி. ஆத்மா சரணம் சரணம்